கரப்பம்பூச்சி அடியில் துவைச்சு விடுவேன். ஏதோ ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் ஓகே. எப்போ பாரு போட்டுக்கிட்டே இருக்கா. உன்னை நான் பார்த்தேன்ல, நீ சின்ன பையன் அடியில் வெளுத்துருவேன். இல்லை, அடுத்த லீவு தான் வாங்கணும். பைக்கில் போனால் டிராஃபிக்கு மட்டும் சைடு வழியாக போயிடலாம். ஆமாம் ஆமாம், பைக் இருந்தால் ஓகே. டிராஃபிக்கில் மாட்டாமல் சைடில் போயிடலாம். நம்ம காருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஸ்லோவாக போவோம். ஆனால் வெயிலுக்கு மழைக்கு அப்புறம் இந்த நெருக்கி பிடிச்சிட்டு போகிறதுக்கு காருன்னா ஓகே. அப்போ இல்லை அப்படி தானே? ஓகே ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிடுவா. சூப்பர், வாழ்த்துக்கள் அஜி. என்ன நான் கூட எனக்கு வரப்போகிற மனைவியை அம்மா தான் சொல்லுவேன். வரப்போகிற மனைவியே நீ அம்மானு சொல்லு, ஆத்தாட சொல்லு, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா ஜாலியாக நம்ம ஜாலியாக பேசுகிறோம். அந்த ஜாலியில் கூட ஒரு சின்ன மரியாதை இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். கரப்பாம்பூச்சி சரியா? அது அந்த மாதிரி நம்ம ஆதித்யா இருந்தார். நாகர்கோவிலம்மா அது சும்மா வம்பு பண்ணுறது. நம்ம நம்பி தான் அவங்களும் லைவில் வர்றாங்க. பெண்களுக்கு எப்போவும் மரியாதை கொஞ்சம் அதிகமாகவே உண்டு நாகர்கோவில் அம்மா. நான் பார்த்தேன் ஆதித்யா அதவங்க கிட்ட. வயசு தான் சின்னது, மனசு பெருசு. ஓகே அப்படியா? ஓகே கரப்பா பூச்சி, உன்னை பார்த்தா நீ போட கமெண்ட் பார்த்தா அப்படி தெரியலையே. அடி வாங்க பையன் மாதிரியே இருக்கீங்க. அடி வாங்கக்கூடிய பையன் மாதிரியே இருக்கிறிய. நான் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக பேசினாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் பயன்படுத்துவேன். ஜாலிங்கிறது வேற, ஒருத்தங்களுடைய மரியாதையை கெடுக்கிறது மாதிரி ஜாலி பண்ணுறது வேற. என்ன சமையல் மதியம்? ஆதித்யா கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் முட்டைகோஸ் பொரியல், அப்புறம் முருங்கலை பொரியல் மத்தியானத்துக்கு பண்ணியிருந்தேன். நல்லா பேசுறீ, மறக்க மாட்டேன். ஓ அப்படியே கரப்பாம்பூச்சி, மனசுல ஒரு பக்கமா பச்சை குத்தி வச்சிரு சரியா? யாருக்கெல்லாம்ப்பா டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருக்குது சொல்லுங்க. ஆதித்யா உங்களுக்கு டைரி எழுத பழக்கம் உண்டா? ஹாய் உதயா, வாங்க வாங்க, அம்முகள்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. மாமா சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்லை ஆதித்யா, மதியானம் சாப்பிட வந்தாங்க. மத்தியானம் பக்கத்தில் தான் வேலை மாமாவுக்கு. மத்தியானம் சாப்பிட வந்தாங்க. என் மனசே நீதான். அடே கரப்பாம்பூச்சி, உன்னை நசுக்காம விட மாட்டோம்லே, கையில் கிடச்சேனா? என்ன கரப்பாம்பூச்சியை உனக்கு ஐடிக்கு இந்த பேர் வச்சிருக்கா நீ? அம்முலகத்திற்கு வருகை தேர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக உஷாராணிக்கு அப்படிங்கிறாங்க. உஷாராணி சைலண்டா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் மட்டும் சொல்லிக்கிட்டு. சத்யராஜி வணக்கம் அத்தாச்சி. வாங்க வாங்க சத்யராஜி, எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இனிய மாலை வணக்கம். நாங்கள் வழியில் எங்கு வேண்டுமானாலும் நிப்பாட்டி வாங்கி சாப்பிடுவோம். காரில் போனால் அப்படி நிப்பாட்ட முடியாது. அதுக்கெல்லாம் இருக்குதுப்பா வசதி. அது என்னமோ உண்மைதான், நிப்பாட்டெல்லாம் முடியாதுன்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரமாக தள்ளி, கடைக்கும் கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி நிறுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பிரகாஷம்னா டைரியில் என்ன எழுதினாலும் வாங்க, நாங்கள் பேனாவில் மட்டும் எழுதுவோம். அடே எல்லாரும் பியானோவில் தான் எழுதுவாங்க, வேற எப்படி பென்சிலில் எழுதலாமே. வீட்டில் பாட்டி கூப்பிடுவாங்க, அதான் வீட்டில் பாட்டி கூப்பிடுவாங்க, அதான். ஓ அப்படியா? வீட்டில் பாட்டி கூப்பிடுவாங்களா கரப்பாம்பூச்சி? எதுக்கு கூப்பிடுவாங்க? ஐயோ மணி சத்தம் கம்மி ஆக்கிட்டாங்க போச்சு. ஐ மணி சத்தம் கம்மி ஆகுதோ என்னதான், நான் சவுண்டாக பேசுவேன். அப்போ எப்படி உனக்கு கேட்கும்?
இப்போ கொஞ்சம் சவுண்டு கம்மி வச்சிருக்கு. சில டைம் நல்ல அது வேற சவுண்டுகள்லாம் இருக்கும் பாத்தியா? அது அப்போ வந்து சவுண்டு கம்மியா கேட்கும். அவ்வளோதான்.